டி.ஆர். பாலு அம்மா அவருடைய இந்த 4 புத்தகங்களை வெளியின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சேலம் மாநாட்டை மிகச்சிறப்பான ஒரு வெற்றி மாநாட மாற்றி காட்டிய உங்கள் அத்தனை பேருக்கும், ஒருங்கிணைத்து உங்கள் அத்தனை பேருக்கும், இளைஞரணி தம்பிமார்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சேலத்தில் லட்சோப இளைஞர்கள் கூடிய நம்முடைய கழக இளைஞரணி மாநாட்டிற்கு பிறகு நாம் அனைவரும் ஒன்றாக பங்கேற்கின்ற முதல் நிகழ்ச்சி, அதுவும் இந்த அரங்கம் புதுப்பிக்கப்பட்டு நடக்கின்ற முதல் நிகழ்ச்சி நினைக்கின்றேன். எனவே அதற்கும் இந்த நேரத்தில் நம்முடைய பொருளாளர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் நான் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் இளைஞரணி மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடு. அதற்கான எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். பாதை பயணம் அப்படிங்கிற அந்த புத்தகத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அணிந்துரையில பாலு அவர்கள் கலைஞருடைய தொண்டரா, தோழரா, உடன்பிறப்பா, செல்லப்பிள்ளையா, பற்றாளரா என எண்ணுகிற அளவுக்கு எல்லாம் கலந்த கலவையாக இருக்கிறார் பாலு என்று எழுதியுள்ளார்கள். இங்கே குறிப்பிட்டு பேசினார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு கலைஞர் மீது பற்று கொண்டவர் நம்முடைய பொருளாளர் அவர்கள். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்று 6 பாகமாக எழுதினார்கள். கலைஞர் வழியில தன்னுடைய அரசியல் பயணத்தை பாதை மாறா பயணம் என ஒவ்வொரு பாகமாக பாலுமாமா வெளியிட்டு வருகின்றார். அது மட்டுமல்ல, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு உங்களில் ஒருவன் என்ற நூலை வெளியிட்டார்கள். அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் ஒன் அமங் யூ என்று வெளியானது. கலைஞர் வழியை மட்டுமல்ல, நம்முடைய பாலுமாமா அவர்கள் நம்முடைய தலைவர்கள் வழியை பின்பற்றி தன்னுடைய பாதை மாறா பயணம் புத்தகத்துடைய முதல் 2 பாகங்களையும் ஆங்கிலத்தில் வெளிக்கொண்டு வந்துள்ளார். சென்ற வருடம் இதே ஜனவரி மாதத்தில் இதே அரங்கத்தில் தான் தன்னுடைய அரசியல் பயணம் பற்றி பாதை மாறா பயணம் பாகம் 1 மற்றும் பாகம் 2 என 2 நூல்களை அவர் வெளியிட்டார். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் உரிமை குரல், மை வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ், பாதை மாறா பயணம் பாகம் 3, த மேன் அண்ட் மெசேஜ் என 4 புத்தகங்களோடு இந்த முறை நமக்கு கொடுத்திருக்கிறார். டி.ஆர். பாலு மாமா அவர்களை நான் பிறந்த குழந்தையிலிருந்து எனக்கு தெரியும். என்னை தூக்கி வளர்த்தவர்ல அவரும் மிக மிக முக்கியமானவர். கோபாலபுரத்துல தான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம். முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய அன்புக்குரிய தம்பி, நம்முடைய முதலமைச்சர்களுக்கு உற்ற தோழர். தலைமை என்ன சொல்கின்றதோ அதை அப்படியே ஏற்று செயல்படுகின்ற ஒரு செயல் வீரர். உதாரணத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு விஷயத்தை இங்க சொல்ல விரும்புகின்றேன். நேற்று முன்தினம் சேலம் மாநாடு நீங்க எல்லாம் வந்திருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. தலைவர் அவர்கள்கிட்ட நான் நீங்க ஒரு மாலை 5:30 வாங்க, ஒரு 6 மணிக்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் மைக் கொடுத்துட்றோம், 6:30 மணிக்கு நீங்க கிளம்பி பேசிட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு நான் வாக்குறுதி கொடுத்திருந்தேன். காலை 9 மணியிலிருந்து ஆரம்பிச்சு அத்தை கனிமொழி அவர்கள் தான் நம்முடைய கொடியை ஏற்றுறாங்க. மாணவரணி செயலாளர் மாநாட்டை திறந்து வச்சாங்க. கலை நிகழ்ச்சி 22 பேச்சாளர்கள் பேசுனாங்க. இல்ல ஆளுக்கு 10 நிமிஷம் அப்படின்னு. தலைவர் வந்து கிளம்பிட்டாரு. அப்பவும் பேச்சாளர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மேடைக்கு வந்துட்டாங்க. அதன் பிறகு ஒவ்வொருத்தரா நாங்க சீக்கிரம் முடிக்கணும். 1/2 மணி நேரத்துல 7 பேர் பேசி முடிக்கணும். அப்பதான் தலைவருக்கு 5:30 மணி அளவில் 5:45 மணி அளவில் கொடுக்க முடியும். அப்பொழுது அண்ணன் அவர்கிட்ட கொண்டு போய் சீட்டு கொடுத்தோன்னே அவர் கோச்சுக்கிட்டார், செல்லமாவே கோச்சுக்கிட்டார். என்ன நிப்பாட்ட சொல்றீங்களா அப்படின்னு. அதே மாதிரி அண்ணன் ஆராசன் அவர்கள் 10 நிமிஷம் முடிக்க சொன்னேன். அவர் பேசிக்கிட்டே இருந்தார். ஒரு 12-13 நிமிஷம் பேசினார். அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி உரை. அதன் பிறகு கனியத்தை துணை பொதுச்செயலாளர் கனிமொழி அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. என்று கேட்டாங்க, எத்தனை நிமிஷம் பேசணும்னு. நீங்க பேசுங்க அப்படின்னு கரெக்டா 10 நிமிஷத்துல முடிச்சுட்டாங்க. அதன் பிறகு நான் பேச வேண்டியது, நான் கிட்டத்தட்ட ஒரு 22-23 நிமிஷம் பேசினேன். அதன் பிறகு பாலுமாமா பேச போறாரா இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். மைக்க பிடிச்சாரு. வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டாரு. அதற்காகவே ஒரு கோடி. அந்த அளவிற்கு தலைவர் உடனே அவர் சொன்ன நேரத்திற்கு அவர் அனுப்பணும். தலைவர் என்ன விரும்புறாரோ அதை செய்யணும் அப்படிங்கிறதுல நம்முடைய பாலுமாமா அவர்கள் எப்பொழுதுமே தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பவர் நம்முடைய டி.ஆர். பாலுமாமா அவர்கள். கடந்த ஆண்டு நடைபெற்ற பாதை மாற பயணம் பாகம் 1 மற்றும் பாகம் 2 வெளியீட்டு விழா எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது, புத்தகங்களை வெளியிட்டு பேசும்பொழுது தன்னுடைய பிரசிடென்சி கல்லூரி பருவத்திற்கே திரும்பி போய் அவ்வளவு இளமையாக நகைச்சுவையாக அவர் பேசினார்கள். 1970களில் பாலுமாமா அவர்களும் தலைவர் அவர்களும் எப்படியெல்லாம் இணைந்து இளைஞரணியை கழகத்தை வளர்த்தார்கள் என்று எடுத்து அப்பொழுது கூறினார்கள். குறிப்பா தலைவர் அவர்களிடம் அவர் ஒரு காரை பெற்றுவிட்டு அதற்கான தொகையை கொடுக்கவில்லை என்று அந்த நிகழ்ச்சியிலே தலைவர் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். இப்பொழுது வரை அது கொடுக்கலங்க.
இப்போ கழகத்துடைய ஒரு பொருளாளர் வேற, இப்போ வரைக்கும் கொடுக்கல. அடுத்த வருடமும் ஞாபகப்படுத்துவேன், கொடுக்குற வரைக்கும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். தலைவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய தலைவர் அவர்களை எல்லாருமே செல்லமா தளபதி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா அதற்கெல்லாம் முன்பாகவே தலைவருக்கு இளந்தென்றல் அப்படின்னு ஒரு பட்டப்பெயரை வச்சு அழைத்தவர் தான் நம்முடைய பொருளாளர் அவர்கள். அது மட்டுமல்ல, கழகத்தின் மூலம் ஏராளமான கலை நிகழ்ச்சிகளை நடத்தியவர். கோபாலபுரத்தில் கலைஞர்களோடு அவருக்கு இருந்த நெருக்கத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. கலைஞருடைய உண்மையான உடன்பிறவா தம்பியாக இருந்தவர் தான் நம்முடைய பொருளாளர் அவர்கள். ஒரு திமுக உடன்பிறப்பு எத்தனை வேகத்தோடு செயல்படுவான் என்பதை பார்த்தால் பாலு மாமா தான் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இதற்கு முன்பு அந்த புத்தகங்கள்ல தன்னுடைய அரசியல் பயணம் குறித்து அவர் எழுதியிருந்தார். இந்த முறை இன்றைக்கு வெளியிட்டுள்ள நூல்கள்ல ஒன்றிய அமைச்சராக தான் மேற்கொண்ட பணிகளை விளக்கி எழுதியுள்ளார். ஒன்றிய அரசினுடைய அமைச்சராக இருந்தபொழுது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பணிகளை ஒரு சுய பெருமையாக இல்லாமல் அப்பொழுது நடைபெற்ற அரசியல் சூழ்ச்சிகளோடு விளக்கமாக கூறியுள்ளார்கள். 1980க்கு பின் இந்திய ஒன்றிய அரசியலில் கழகத்துடைய பங்களிப்பை பற்றி நாம் அறிய வேண்டும் என்றால் பாலுமாமா அவருடைய இந்த அத்தனை புத்தகத்தையும் நாம் படித்துதான் ஆக வேண்டும். இப்படி அவர் ஏராளமான புத்தகங்களை வெளியிடுவதன் உண்மையாலே அனைவரும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் நம்முடைய திராவிட இயக்கமே படிச்சும் வாசிச்சும் பேசி எழுதியும் வளர்ந்த இயக்கம். நம்முடைய நீதி கட்சி தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் என நம்முடைய தலைவர்கள் அனைவருமே பத்திரிகை நடத்தியவர்கள். 100க்கும் அதிகமான பத்திரிகைகளை நடத்திய இயக்கத்தின் என்றால் அது நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள் தான். அந்த வழியில் தான் இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் எழுத்திற்கும் வாசிப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றது. அண்ணா நூற்றாண்டை முன்னிட்டு கோட்டூர்புரத்தில் கலைஞர் அவர்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறந்தார். அதே போல கலைஞர் நூற்றாண்டுல நம்முடைய தலைவர் அவர்கள் மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வச்சிருக்கிறார். கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு தொகுதிக்கு ஒரு கலைஞர் நூலகத்தை திறக்க வேண்டும் என்று இளைஞர் அணிக்கு தலைவர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். இதுவரை 15 நூலகங்களை தமிழ்நாடு முழுக்க திறந்து இருக்கின்றோம். அதேபோல் கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொலியில இளைஞர் அணி சார்பாக முரசொலி பாசறை பக்கத்தை தொடங்கினோம். அது ஒரு வருடம் ஆகிவிட்டது. முத்தமிழர் பதிப்பகத்தை இளைஞர் அணி சார்பாக தொடங்கி அதில் வெளியான கட்டுரைகளை தொகுத்து 9 நூல்களாக கொண்டு வந்துள்ளோம். இந்த நிகழ்ச்சியிலே நான் ஒரு பதிப்பாளராகவும் பப்ளிஷராகவும் இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்கின்றேன். அந்த புத்தகத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் வெளியிட்டாங்க. அதேபோல் எங்களுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு ஒரு நடமாடும் நூலகத்தையும் கூட திறந்து வச்சிருக்கிறோம். 1500 புத்தகங்கள், அந்த நடமாடும் நூலகம். கழகத்துல நம்முடைய தலைவர்கள் எழுதுகிறாங்க, பொருளாளர் எழுதி கொண்டிருக்கிறார், அமைச்சர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள், புத்தகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளும் நூல்களை வெளியிடுகின்றன. இப்படி ஒரு அறிவு இயக்கம் இந்திய ஒன்றியத்திலேயே கிடையாது. இதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட்டாக வேண்டும். சேலத்துல 2வது மாநில மாநாடு. அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் அனைத்து அணிகளும் மாநாட்டிற்காக நிதி கொடுத்தாங்க, போட்டி போட்டுக்கொண்டு நிதி கொடுத்தாங்க. இதுவரை வந்த நிதி 59 கோடி ரூபாய். சேலம் மாநாட்டிற்கு அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அனைத்து அணிகளும் கொடுத்த நிதி. ஐடிவிங்களுடைய செயலாளர் சகோதரர் தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா அவர்கள் ஐடிவிங்கின் சார்பாக எங்கள் அணிக்கு எங்களுடைய மாநாட்டிற்கு அவர் கொடுத்த தொகை 25 லட்சம். TR பாலுமாமா கழகத்துடைய பொருளாளர் எங்களுக்கு கொடுத்தது வெறும் 1 லட்சம். பொருளாளருக்கு TRB ராஜா கொடுத்தது 25 லட்சம், மாமா கொடுத்தது வெறும் 1 லட்சம். பரவாயில்ல, நிதி தான் கொடுக்கல. ஒரு பொருளாளர் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். மாநாட்டிலும் இதே வேண்டுகோளை தலைவர்கிட்ட வச்சேன். இளைஞரணி மாநாட்டில் தலைவர்கிட்ட வேண்டுகோள் வச்சேன். இப்ப உங்களுடைய புத்தக விழாவில் ஒரு பொருளாளராக உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம்தான், இருந்தாலும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுங்க. தகுதியான இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. தலைவர் யோசிச்சாலும் நீங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க. எனவே இந்த புத்தக விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.